பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். யோபு 36ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். பாருங்க, ஆண்டவர் மனிதன் மேல எவ்வளவு அனுபவித்திருக்கிற கடவுள் என்பது. மனிதனை படைத்தார், தம் சாயலாக உருவாக்கினார். தம்முடைய ஆசையின்படி எல்லாவற்றையும் விருப்பத்தின்படி செய்யாமல் மனிதன் எதெல்லாம் விரும்புவானோ, அதெல்லாம் ஆசைப்படுவானோ, அதெல்லாம் ஆண்டவர் படைச்சு வச்சு பின்பு தான் மனிதனை படைக்கிறார். ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டுக்காம போறதல்ல. எதையாவது போ, கெட்டு ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து போகிறவராக அவர் இல்லை. வசனத்தில் போட்டிருக்க, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரம செயல்கள் இருக்குமானால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அக்கிரமத்தின் காரியங்கள் வாழ்வினை மேன்மை கொண்டு வராது. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளை மனிதர்களை பார்க்கிறோம். அக்கிரமத்தை செய்து கொண்டு தன் வாழ்வதற்காக, தன் பிள்ளைகள் வாழ்வதற்காக அக்கிரமத்தின் செயல்பாடுகள் நிமித்தம் அநேக காரியத்தை அவர்கள் செய்கிறத பார்க்குறோம். சாபங்கள் சேர்ந்து கொண்டிருக்க ஒரு பக்கம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கடிந்து கொள்ளுகிறார். இந்த அக்கிரமத்திலிருந்து நீ திரும்பணும், இது வேண்டாம் உனக்கு, இது உன்னையும் பாதிக்கும், பிள்ளைகளையும் பாதிக்கும், சந்ததியை பாதிக்கும்னு சொல்கிறார். அதனால் இன்னைக்கு கடவுளுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அவர்கள் எல்லாம் தினந்தோறும் அக்கிரமத்தை, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறாங்க. இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்வது என்பது பார்த்திங்கன்னா பெரிய மலையை தூக்கி தலையில் வச்சு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை திறனுன்னாக்கா மலையில் பெரிய பாறாங்களை தூக்கி தோளில் வச்சுட்டு ராத்திரி பகலாக நடந்து அப்படிலாம் கிடையாது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் அக்கிரமத்தின் காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கி போய்விடும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்குற இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, கடிந்து கொள்கிறாராம். ஒருவேளை இன்றைக்கி நாம் இந்த காரியத்தில் நம்ம குடும்பத்தில் கடவுளுடைய நன்மை சேரலை, எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை, வேறு ஒரு காரியம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பலாம். பார்த்துட்ருக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நீங்கள் கூட நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அக்கிரமங்கள் இருக்கிறது. அக்கிரமத்தை யார் சுட்டி காட்ட முடியும்? ஒரு மனுஷன் சொன்னால் நமக்கு கோவம் வந்துடும். நான் ஒழுங்கா இல்லையா, நீ ஏன் எனக்கு சொல்கிற, நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் படைத்தவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குப்பா, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல, அக்கிரமத்தை விட்டு வெளில திரும்பி வான்னு சொல்கிறேன். அப்போ அந்த படைத்தவருக்கு தான் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மனிதர்களை படைத்தவர் மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நல்ல காரியத்தை படைத்து நல்லதை அனுபவின்னு சொல்லி சொன்னவரே, அப்போ அக்கிரமமாய் நடக்கும் பொழுது அந்த மனிதர்களை தண்ணி தெளித்து விட்டுட்டு தொலைஞ்சு போன்னு வைக்கிறவர் அல்ல. அவர்கள் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை மனிதர்களாகிய அநேகர் சில நேரத்தில் தவறாக நம்ம பயன்பாட்டு செய்து கொண்டு நம் கடவுளுடைய நன்மையை பெறுவதற்கு பதிலாக தண்டனையை பெற்றுக்கொண்டு விடுவோம். பூமியில் பல காரியம் நடந்துட்டுருக்கு. பிரியமானவர்களே, இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோபு 36:10 அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பார்த்துக்கோங்களேன். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துட்டு மனம்போன போக்கில் வாழ்ந்து குடித்து வெறிச்சு அடுத்தவர்களுடைய காரியங்களை அநியாயமாக சேகரித்து சம்பாதிச்சு சாபத்தினால அநேக காரியத்தை செஞ்சு வச்சுட்டு போகும்போது நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகள் அது பாதிச்சிடும். வேதம் சொல்லுது, வேற எந்த வேதமும் சொல்லலை, பரிசுத்த வேதம் மட்டும்தான் சொல்லுது. ஏன்னா அவர் தான் மனுஷனை படைச்சார். படைச்ச கடவுள் சொல்கிறாரு பாருங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ஆபத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் கொண்டு போய்ட்டுரும். அதனால தான் அக்கிரமத்தில் நின்று கொண்டு நாம் வாழக்கூடாது. அக்கிரமம்னா கிரமமாகிய செயல்பாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டானது. அதாவது நல்லது தீமைன்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல காரியத்திற்கு விரோதமாக இருக்கிறது கெட்ட காரியம். அப்போ கிரமமாய் இருப்பது நல்ல விஷயத்துக்கு செயல்படுவது. அக்கிரமம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்கிரமத்தை மீறி செயல்படுவது, எதிர்மறையாய் செயல்படுவது. இப்போ கடவுளுக்கு அது பிடிக்காது. அப்போ கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு மனுஷன்டத்தில் மறைஞ்சு போயிட்டுருக்கு, காணா போயிட்டுருக்குது. என்ன பண்ணிடுவான் மனிதர்கள் பேசுகிறாங்க, நீ என்ன பண்ணிடுவேன் என்ன அப்படின்னு. மனுஷன் வெட்டுறான், அடிக்கிறான், குத்துறான், திட்டுறான், பேசுகிறான், அது வேறு விஷயம். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு ஆக்கணை தீர்ப்பு ஒன்று இருக்குது, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம மனசில் கவனம் வைக்கணும். வசனம் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதம் சும்மா கொடுக்கல. மனிதர்கள் திருந்தணும், மனிதர்களுக்கு வழிகாட்டும் வேதம், மனிதர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக வேதம் வந்திருக்கு.
ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அக்கிரம செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு ஒரு நன்மை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நல்ல காரியங்கள் நடக்கணுமா, நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் அக்கிரமம் இருந்தால் அதை எடுத்து போடும். அக்கிரம செயல்களை விட்டு இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்வோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அப்படியே நீ செய்யுமாப்பா. இந்த ஜெபிக்கிற இந்த ஜெபம் உன் பிள்ளைகளிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் இந்த ஜெபத்தை கேட்டு அக்கிரமத்தை விட்டு இன்றைக்கு திரும்புகிறாங்க, பாவத்தை விட்டு திரும்புகிறாங்க. ஒரு பரிசுத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக எமக்கு நன்றி. தொடரட்டும், நன்மையினால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.